நாளையொட்டி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று மரியாதை. குறைந்த அளவு முதலீட்டையே பெற்றுள்ளதால் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வியுற்றதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மதுக்கடைகளை மூடாமல் 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. 17 நாட்கள் சென்று வெறும் 7,600 கோடி ரூபாய், அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பயணம் எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழக இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல். மதுவிலக்கு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்துவது தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பாமகவை இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும். சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாமக என திருமாவளவனுக்கு பதில். பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஓடுதளம் மற்றும் கட்டுப்பாடு அறை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை டிசம்பரில் முடிக்க திட்டம். சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்க விமான சேவை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் சுரேஷ் தகவல். பெரம்பலூர் அருகே வேப்பூர் ஏரியில் மனித உடல் உறுப்பு எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. எலும்புக்கூடுகள் ஆணுடையதா அல்லது பெண்ணுடையதா என்று போலீசார் விசாரணை. ஜார்க்கண்டில் 6 வந்தே பாரத் ரயில்களின் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 660 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள். தோவாலை மலர் சந்தையில் 100 டன் பூக்கள் தேக்கம். கேரள வியாபாரிகள் அதிக அளவில் வராததால் தேக்கமடைந்ததாக மலர் வியாபாரிகள் வேதனை. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க அலைமோதிய கூட்டம். நாளை மறுநாள் புரட்டாசி துவங்குவதால் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். உத்தரப்பிரதேசத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 உயர்வு. கனமழையால் இடிந்த கட்டிடத்தில் தொடரும் மீட்பு பணி. கேரளாவின் புகழ்பெற்ற கலாச்சாரமான ஓணம் தினத்தில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் நிலவட்டும். ஓணம் தினத்தையொட்டி மலைவாழ் மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இயற்கை பேரிடரில் இருந்து மீண்டு வரும் சகோதரர்களுக்கு ஓணம் நம்பிக்கை வலிமையை தரட்டும். இந்த ஓணம் பண்டிகை மலையாளிகளின் ஒற்றுமையையும் வாழ்வையும் பிரதிபலிக்கட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில்கள் இன்று இயக்கப்படாது. சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் வரும் 17ஆம் தேதி செயல்படாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அறிவிப்பு. மது ஒழிப்பில் நாங்கள் PhD படித்துள்ளோம். திருமாவளவன் LKG தான் படித்திருக்கிறார். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் தாங்கள் ஆதரிப்போம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்போதான் தொடங்கி இருக்கிறாரு. எங்க ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். டைமண்ட் லீக் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்றார் நீரஜ் சோப்ரா. 3வது சுற்றில் அதிகபட்சமாக 87.86 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.